14/11/2016 ஆகிய இன்றைய தின 100 செய்திகளில் முதலாக வர இருப்பது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், தமிழ் நடிகை சபர்ணாவின் மரணத்தை தொடர்ந்து மலையாள நடிகை ரேகா மோகன் அவர்களின் உடலும் இறந்த நிலையில் அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதுவும் தற்கொலையாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகின்றது. நியூசிலாந்தில் பாரிய நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து சுனாமியும் வந்திருக்கின்றது. இந்த சுனாமி தாக்கம் மீண்டும் ஒருமுறை இருக்கும் என்று அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு நாளைக்கு 60 பேர் மரணம். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் சிகரெட் பாவனை என்று கூறியிருக்கின்றார் பிரதேச கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் பொன் சந்திரவேல் ஆகும். அதிநவீன வினைத்திறன் மிகு கைத்தொலைபேசியை தயார் செய்திருக்கின்றது OnePlus கைத்தொலைபேசி நிறுவனம். இந்த கைத்தொலைபேசியும் அதன் விலை விவரமும் வெகு விரைவில் வெளிவரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மக்கள் ஆதரவால் மறுபுறவை பெற்றுவிட்டேன் என்று ட்விட்டர் கணக்கில் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதோ உங்களுக்காக அவர் கூறிய அறிக்கை. மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி சாலையில் வாகனங்களை ஓட்ட முடியாதாம், அவரின் மனைவியும் சாலையில் வாகனங்களை ஓட்ட முடியாதாம். இதைத்தான் ஏதோ ஒன்றுக்கு வாக்கப்பட்டால் ஏதோ ஒன்று செய்ய முடியாது என்று கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி கூட சாலையில் வாகனங்களை ஓட்ட முடியாது என்று கூறப்பட்டு வருகின்றது. இலங்கையில் பிக்கு ஒருவர் காவல்துறை பெண்ணையை தாக்க முயன்றிருக்கின்றார். இது இப்பொழுது வைரலாக பேசப்பட்டு வருகின்றது. இந்தியாவின் பண முடக்கத்தை அனைத்து பிரபல்யங்களும் பெருமையாக பேசி வரும்பொழுது விஜய் சேதுபதி மட்டும் சற்று கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார். இது சரியோ புலியோ என்று தெரியாது, சரியாக நடந்தால் சந்தோஷம் என்று கூறியிருக்கின்றார். ஜாக்கி சான் அவர்கள் 50 வருடமாக அனைவரையும் சந்தோஷப்படுத்தி பல உயர்ந்த விருதுகளை பெற்று அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருந்தாலும் ஆஸ்கார் விருது இவருக்கு கிடைக்கவே இல்லை. இப்பொழுதுதான் இவருக்கு ஒரு ஆஸ்கார் விருது கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தானில் சீன உதவியுடன் கட்டப்பட்ட துறைமுகத்தை சீன பிரமுகர் வந்து திறந்து வைக்கின்றார். சீனா மற்றும் பாகிஸ்தானின் உறவுகள் இந்தியாவை வெகுவாக பாதித்து வருகின்றது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது போன்று அமெரிக்காவிலிருந்து 30 லட்சம் பேரை வெளியேற்றுவர் என்று கூறியிருக்கின்றார். இது 2ஆம் உலக யுத்தத்தில் ஜெர்மனியை தலைமை செய்தது போன்று ஆகுமோ என்று பலரும் யோசித்து வருகின்றார்கள். இது 3ஆம் உலக யுத்தத்தையும் ஆரம்பிக்குமோ என்றும் சிலர் கூறி வருகின்றார்கள். இன்றைய தினம் 100 செய்திகள் கேட்டீர்கள். இதுபோன்று நாளை தினம் 100 செய்திகள் இணைந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.